படகுல இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிறாரு. ஆனா மற்ற நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்க இருந்தாலும் இல்லைனாலும் சீசர்கள் எதை பத்தி பேசுவாங்க தெரியுமா? அப்படி அற்புதங்களை குறித்து பேசிட்டு இருப்பாங்க, அப்படி அதிசயங்களை குறித்து பேசுவாங்க. ஆனா இந்த கப்பல் இந்த கடல்ல போகும்போது நான் இப்படி விசுவாசி இந்த படகுல போகும்போது அவங்க சொந்த பேச்சுக்களை பேசி கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இயேசு அங்க தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இயேசு பொதுவாகவே எங்கேயுமே சீசரோடு இருக்கும்போது தூங்குறதை நம்ம பார்க்க முடியாது. தேவன் வந்து தூங்குற தேவன் இல்ல. நம் தேவனை குறித்து பேசுவது அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் எப்பயும் ரெஸ்ட்லெஸ்ஸா ஓடிக்கிட்டு இருக்கிறவர். அந்த படகுல அவர் தூங்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த சீசர்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள்? மார்த்தாலும் மரியாதை வரும்போது அவங்க எதை குறித்து பேசுறாங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குக்காக உட்கார்ந்துறாங்க. அந்த படகுல இயேசு இருக்கும்போது உண்மையாவே அந்த சீசர்கள் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அப்பா அடுத்து வரப்போற காரியத்தை குறித்து கேளுங்க, அப்பா அடுத்து நாங்க என்ன செய்யணும் சொல்லி கேட்டிருக்கலாம். இவங்க அதை விட்டுட்டு என்ன பேசியிருந்திருக்கலாம்? பைபிள் அப்படி இல்ல. நான் ஒரு விதமா வெளிப்பாடு பெற்ற அப்ப இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அமைதியா தூங்குறதுக்கு யாரு காரணம்? சீசர்கள் தான் காரணமா இருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன் நம்ம பேச வேண்டியது தேவனை பத்தி பேசல, தேவையில்லாத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத பேசுறீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? தூங்கிடுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் மையப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அவர் உற்சாகமா உங்க சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பரலோகத்தில் எப்படி இருக்குமா? தூதர்களுடைய தொனி சத்தம் கேட்டு இருக்கணும். என்ன தொனி இருக்கும்? பாரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசுத்தரே அப்படி சொல்லி எப்பொழுது அவர் துதிக்கிற சத்தம் இருக்கு. அதனாலதான் அவர் எப்பொழுது விழித்துக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு தூங்கிட்டு இருக்காரா? அதுக்கு என்ன காரணம்? நீங்க எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இயேசு தூங்குறாரு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி எப்பொழுது வர்றாங்க? பிரச்சனை வரும்போது. சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது இயேசுவை தேடாத.